My dear students, இந்த கிளாஸில் நம்மளுடைய ஃபிசிக்ஸ் லெக்சர் கன்டினியூ பண்ணுறோம். இப்போ +2 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜ், அதில் இது என்னுடைய 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த 3rd வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்கூலில் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்சி. நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களால் ஃபிசிக்ஸ் நல்லா புரிஞ்சு கவனித்து படிக்க முடியும். ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுறத ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஜேஇ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸை ஒரு இன்டெப்த் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ், ஸோ வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கவங்க, 2 times 3 timesனு நீட்டுக்காக ரிப்பீட் பண்ணுறவங்க, செல்ஃப் ஸ்டடி வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய டைமை கொஞ்சம் ஒரு 1 hour அந்த மாதிரி அப்பப்போ நான் வீடியோ போடும்போது ஒதுக்கி நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோஸில் ப்ராப்ளம்ஸ் நிறையா நம்ம போடுறதுனால அது தேவை தான், அதனால் அது போடுறதுனால கொஞ்சம் லெங்த் ஆஃப் த வீடியோ கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ அதனால் எப்போதும் எல்லாருக்கும் உள்ள ஒரு பழக்கம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு 5 minutes அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம், வியூ பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம். அந்த டியூரேஷன் ஒரு 40-50 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் ஐயோ இது 1 மணி நேரம் அப்படின்னு விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது. இன்ஃபேக்ட் அப்படிலாம் 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ரொம்ப ஒன்றும் பெருசாக சொல்லிக் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் த லெங்த் ஆஃப் த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். பட் நீங்கள் பொறுமையாக அதை வாட்ச் பண்ணால் தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, வீடியோ வரலாம். இப்போ நம்ம கூலும்ஸ் லா பற்றி பார்த்துட்டோம். the force between 2 point charges பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது a system of charges, அதாவது more than 2 charges இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் வரப்போகுது because of the combination of the forces exerted by the other charges, the net force on a single charge என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி calculations இல்லையா? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வாட் எவர் இட் இஸ், இங்கே எல்லாம் சார்ஜஸ் இருக்குது, இங்கே எல்லாம் சார்ஜஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய சார்ஜஸ். இது nth சார்ஜ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆன் திஸ் அப்படின்னா Q2 இதை புஷ் பண்ணும், Q3 ஆல்சோ வில் ரிப்பல் லைக் திஸ், Q4 வில் ரிப்பல் இன் திஸ் டைரக்ஷன், nth சார்ஜ் வில் ரிப்பல் இன் திஸ் டைரக்ஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்போ ஃபோர்ஸ் கிவன் பை திஸ் அப்படின்னா F12 அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த வெக்டர் நோட்டேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா இன் த வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் டீல் பண்ணுறேன். இப்போ இந்த சூப்பர் பொசிஷனிங் ஆஃப் சார்ஜஸில் இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் த தேர்ட் சார்ஜ், திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்த் சார்ஜ், அண்ட் திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் த nth சார்ஜ் அப்படின்னு இருக்கு. அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் 1 அப்படின்னா it is the vector sum of all these forces. ஓகே, இது பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு 3 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 ஃபோர்ஸ் வரும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூ ஷுட் நோ த ரிசல்டன்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஒரு 2 டைப் சொல்கிறேன், மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸ் 1, இது எப்படி இருக்குன்னா the vectors are parallel அப்படி இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் ரிசல்டன்ட் அப்படின்னா P+Q. ஒரு டேபிள் இருக்குது, ஒருத்தர் இழுக்கிறாரு 3 நியூட்டன், இன்னொருத்தர் இழுக்கிறாரு 2 நியூட்டன், அப்படின்னா 3 நியூட்டன் + 2 நியூட்டன் ஆட் பண்ணி எழுதிடுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் அப்படின்னா என்ன? பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும், P-Q, bigger one minus smaller one, இது ரிசல்டன்ட். இந்த 2 கேஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டலாம். அதுக்கப்புறம் நான் அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன், கேஸ் 3 சொல்லிடுறேன். இப்போ ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, இன்னொரு வெக்டர் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ என்ன ரிசல்டன்ட் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ இந்த P வெக்டர் அப்படிங்கிறத ஒரு ஜியோமெட்ரிக்கல் மெத்தட், இந்த P வெக்டருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இதை வரைஞ்சிட்டோம். அதை வரைஞ்சி முடித்த உடனே அது முடிகிற இடத்துல இந்த Q வெக்டரை வரையணும். அப்படி வரைஞ்சால் நமக்கு ரிசல்டன் என்ன கிடைக்கிது? P+Q கிடைக்கிது. புரியுதா? இப்போ இது எப்படி சார் செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த P வெக்டர் ஃபஸ்ட்டு வெக்டர் நீங்கள் வரையணும். ஓகே,
இப்போ இந்த q வெக்டர் ஆப்போசிட்டில் போகுது இப்படி போகுது. ஓகே, அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது நமக்கு ரிசல்டன்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? p மைனஸ் q. அதே மெத்தடில் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் p வெக்டர் வரையணும். p வெக்டரோட முடிவில் q வெக்டருடைய துவக்கம் இருக்கணும். அப்போ p வெக்டர் வரைஞ்சாச்சு, q வெக்டர் வரைஞ்சாச்சு. நம்ம துவங்குற இடம் இது, முடிகிற இடம் இது. அப்போ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கே புறப்பட்டீங்க? இந்த பாயிண்ட். எங்கே முடிச்சிங்க? இங்கே. இதுக்கு பேர் என்ன? ரிசல்டன்ட். அப்போ இந்த ரிசல்டன்ட்டுங்கிறது ஹைப்போட்டென்யூஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால the resultant will be as per Pythagoras theorem p square plus q square. ஓகேயா? நான் இப்போ கடகடன்னு ஒரு 3 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் அது எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு தரம் நீங்கள் இதை வாட்ச் பண்ணணுன்னா ஒரு தரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ப்ராப்ளத்துக்கு வாங்க. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் போட்டு பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சொல்யூஷனை பாருங்கள். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும்? 1 கூலும் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதில் என்ன ஃபோர்ஸ் வருது? ஓகே, முதல்ல ஒரு டயக்ராம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது 3 மைக்ரோ கூலும் இங்கே இருக்குது. இங்கே ஒரு சார்ஜ் 2 மைக்ரோ கூலும் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜ் 1 மைக்ரோ கூலும் இருக்குது. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் 1 மைக்ரோ கூலும்? அப்போ நம்ம 1 மைக்ரோ கூலுமில் ஃபோர்ஸ் யார் கொடுக்குறா? இது கொடுக்குது. இது என்ன பண்ணுது? லைக் சார்ஜஸ் ரிப்பெல். ஸோ இது ஒரு ஃபோர்ஸ் F1 அப்படின்னு கொடுக்குது. ஓகே, அப்புறம் இந்த 1 மைக்ரோ கூலுமில் இந்த சார்ஜ் இதுவும் பாசிட்டிவ் அது ரிப்பல் பண்ணுது. அப்போ இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் 2 forces are in the same direction. The resultant is p plus q. அந்த மாதிரி F1 F2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் F1 F2 கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? ஓகே, F1ங்கிறது என்ன? இந்த 2க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ 9 into 10 power 9 product of the charges 2 microcoulomb into 1 microcoulomb divided by 1 centimeter square. 1 centimeter 10 power minus 2 square 10 power minus 4. இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா இது மேலே வந்தால் 10, 13, 12 போச்சு 10. அப்போ 180 நியூட்டன். ஓகே, புரியுதா? 180 நியூட்டன். இது எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் 9 இருக்குது. இது மேலே வந்தால் பாசிட்டிவ் 4, நெகட்டிவ் -6 இருக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா 13, இதை ஆட் பண்ணிங்கன்னா -12, 13 - 12 10 power 1, 10 power 1 is 10, 9 into 2 18, 18 into 10 180. ஓகே, இப்போ நீங்கள் 3 மைக்ரோ கூலும் 1 மைக்ரோ கூலுமில் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு பேர் F2. எப்படி கண்டுபிடிக்கணும்? 9 into 10 power 9 3 மைக்ரோ கூலும் into 1 மைக்ரோ கூலும் divided by the distance. இதுலேருந்து இது வரைக்கும் 2 + 1 3. அப்போ 3 சென்டிமீட்டரை ஸ்கொயர் பண்ணும்போது 9 into 10 power -4. இப்போ 9 9 கேன்சல். இப்போ 3 இது மேலே வந்தால் 10. அப்போ 30 நியூட்டன். அப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட்? ரிசல்டன்ட் இஸ் F1 plus F2 which is 180 plus 30 which is 210 நியூட்டன். இது என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டிருக்கோம். த ஃபோர்ஸ் ஆன் 1 மைக்ரோ கூலும். ஓகே, நீங்கள் பார்த்து எழுதிக்கங்க. இப்போ நான் அடுத்த சப்டிவிஷன் நான் போகிறேன். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் 2 மைக்ரோ கூலும்? ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை காப்பி அப்படியே பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கலாம். நான் இதை எரேஸ் பண்ண போகிறேன். அடுத்த பார்ட்டு போகிறேன். இல்லைன்னா நான் இப்படி கூட கீழே போய்க்கிறேன். ஓகே, இதே கொஸ்டின் 3 2 1 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஓகே, இங்கே நம்ம எழுதிக்கலாம். 3 2 1 2 centimeter 1 centimeter. So right, 3 2 1 2 centimeter 1 centimeter. What is the force on 2 microcoulomb? நம்ம பார்க்க போகிறோம் 2 microcoulumbல உள்ள ஃபோர்ஸ். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, let us see. இந்த 2 மைக்ரோகூலம்ல இது ஃபோர்ஸ் கொடுக்குது. என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்.
சரி, இப்போ ஒரு கான்செப்ட் என்னென்னா Q1 Q2 மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் Q2 Q1 மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் சமமாக இருக்கும். அதுதான் அடுத்த கிளாஸில் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்மில் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போவே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளவு, இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், F1. இப்போ இந்த 3 மைக்ரோ கூலும் இதில் என்ன பண்ணோம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும் F2. இது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம வந்து அந்த ஃபார்முலா பார்த்தோமே, அதில் இது வந்து ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஆப்போசிட்டில் இருக்கும் பொழுது P மைனஸ் Q போடணும், சரிதானே? அந்த மெத்தடில் நம்ம போட போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. எது பெருசு எது சின்னது நம்ம கண்டுபிடிச்ச பிறகு தான் பெருசுலேருந்து சின்னதை கழிக்க முடியும். வாட் இஸ் F1 அப்படின்னா இதை கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை, 30. ஏன் எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இங்கே பாரு, இந்த 2க்கும் 1க்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, இங்கே இருக்கக்கூடிய 1க்கும் 2க்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸுக்கு சமமாக இருக்கும். ஐம் சாரி, திஸ் இஸ் ஆக்சுவலி 180. அதனால் இந்த ஃபோர்ஸ் வந்து 180. 9க்கும் 3க்கும் 1க்கும் நடுவில் தான் 30 இருக்குது, இது 180. ஓகே, அது வந்து 180. இன்னொரு தரம் கண்டுபிடிச்சி பார்த்தாலும் அந்த 180 வருமா அப்படின்னா வரும். கண்டுபிடிச்சிருவோமா? 9 × 10⁹. நான் F1 கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். What is the force between 2 microcoulomb and 1 microcoulomb charge? What is the distance? 1 centimeter. அப்போ எவ்வளோ வருது? 180 வருது. ஓகே, அடுத்தது F2 கண்டுபிடிக்கிறேன். F2ங்கிறது அந்த ப்ளூ கலர், இந்த 3க்கும் இந்த 2க்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ்? 9 × 10⁹. அது எவ்வளவு? 3 மைக்ரோகூலும். இது 2 மைக்ரோகூலும். That divided by the distance எவ்வளோ? 2 centimeter. அப்போ 4 × 10⁻⁻⁴. இப்போ என்ன ஆன்சர் வருது நம்ம பார்க்கலாம். இந்த 2 யூ கேன் கேன்சல் here 2. அப்போ 1270/2 135. ஓகேயா? இங்கே ஒரு 10 வருது, அப்புறம் ஒரு 9 × 3 இருக்குது, அதனால் 270. 135 இஸ் F2. எது பெருசு? F1 இஸ் கிரேட்டர் தேன் F2. அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவுனா, பிகர் ஒன் மைனஸ் ஸ்மாலர் ஒன், which is 180 minus 135, which is equal to 45 Newton. You understand? ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சார்ஜ் 1 மைக்ரோகூலும் என்ன ஃபோர்ஸ், 2 மைக்ரோகூலும் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் 3 மைக்ரோகூலுமில் என்ன ஃபோர்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஏன் 17ன்னு போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் அந்த 16 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இது கொஸ்டின் நம்பர் 18. ஒரு கண்டினியூட்டிக்காக அப்படி போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் 1 மைக்ரோகூலும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த இடத்துல 4 மைக்ரோகூலும், இங்கே 3 மைக்ரோகூலும் இருக்குது, இங்கே 1 மைக்ரோகூலும். இதில் ஃபோர்ஸ் யார் கொடுப்பா? இவங்க 2 பேரும் தான். இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, தென் இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டைரக்ஷனில் போகுது. இது 2 எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர். அப்போ பித்தாகரஸ் தியரம். அப்போ ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? √F1² + F2², அந்த மாதிரி போட போகிறோம், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நீங்களே போட்டு பார்க்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு F1 என்ன வருது, F2 என்ன வருது அப்படின்னு போட்டு பார்க்கணும். சரியா? நான் போடுறேன் இப்போ F1. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். எனக்கு அது தேவைப்படல. ஓகே, எனக்கு இதுதான் தேவைப்படுது. வாட் இஸ் F1? F1 is the force between 1 microcoulomb and 4 microcoulomb. அப்போ what is F1 அப்படின்னா 9 × 10⁹. Product of the charges 1 microcoulomb 4 microcoulomb divided by என்ன distance 4 cm ஸ்கொயர் பண்ணுங்க, 16 10⁻⁻⁴. இப்போ இந்த 4 இங்கே கட் பண்ணிருங்க, 4. அப்போ ஆன்சர் என்ன? 9/4. இதில் ஒரு 10, 90/4. சரி, F2 எவ்வளவு சார் அப்படின்னா, F2ங்கிறது ப்ளூ கலர், இது 2க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ்.
அப்போ 9 into 10 power 9, இது ஒரு 3 மைக்ரோ கூலும், அது ஒரு 1 மைக்ரோ கூலும். ரெண்டு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 into 10 power -4. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? 3 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 into 10 power -2 மீட்டர். நம்ம கீழே போடுறது ஆர் ஸ்கொயர், பிகாஸ் k into q1 q2 by r ஸ்கொயர். அதை ஸ்கொயர் பண்ணும்போது 9 into 10 power -4. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் நான் அது எழுதுகிறேன். ஓகே, நவ் இதில் வந்து ஆன்சர் என்ன வருது? 3 into 10, that is 30. இப்போ ஒரு ஆன்சர் வந்து 90/4, இன்னொன்று 30. இப்போ பித்தாகரஸ் தியரத்துக்கு நம்ம போகிறோம். இந்த ரெண்டு நம்பரை வச்சு எப்படி போட போகிறோம்? நிறைய நியூமரிக்கல் டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கணும். ஓகே, பாரு. R is equal to 90/4 whole square 30 whole square root. சரியா? f1 square plus f2 square root. இதில் ஒரு 30 காமனாக இருக்கு பாரு, வெளியில் எடுத்துருன்னா 30 into 3 தான் 90. ஒரு 3/4 தான் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே 30 ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு, 30 வந்துருச்சு. அப்போ என்ன இருக்குது? 1 தான் பாக்கி இருக்கு. அப்போ 30 into ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 9/16 plus 1. 30 into 9/16 plus 1 னா 25/16. அப்போ ஆன்சர் என்ன? 30 into 5/4, 150/4. that is equal to 150/4, 75/2, 37.5. So answer to this question is the resultant force is 37.5 Newton. Okay, புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், எல்லாம் எழுதிக்கங்க. இப்போது நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸில் 2 வெக்டர்ஸ் ஆர் லைக் திஸ். ஸோ ரிசல்டன்ட்டுங்கிறது ரெண்டே ஆட் பண்ணணும், P + Q. அப்புறம் 2 வெக்டர்ஸ் ஆர் லைக் திஸ். ரிசல்டன்ட்டுங்கிறது பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும், P - Q. அப்புறம் 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். அப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும் போது √P² + Q². இன்னொரு விஷயம், ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, இன்னொரு வெக்டர் இப்படி இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? parallelogram law of vectors அப்படிங்கிறதுல போய் ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். அப்போ the 2 vectors are like this. சரி, முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேனே, அந்த மெத்தடில் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ட்ரா த ஒன் வெக்டர். ஓகே, வரைஞ்சிட்டீங்க. அந்த வெக்டர் முடிகிற இடத்துல அடுத்த வெக்டரை வரையணும். ஓகே, அது முடிகிற இடத்துல அடுத்த வெக்டரை வரைஞ்சிட்டீங்க. இது வந்து என்ன? இது P வெக்டர், இது வந்து Q வெக்டர். இப்போ ரிசல்டன்ட்டுங்கிறது என்ன? ரிசல்டன்ட்டுங்கிறது ஆரம்ப புள்ளியிலேருந்து ஃபைனலாக முடிகிற புள்ளி வரைக்கும் போகிறதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேரலகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸில் கண்டுபிடிக்கலாம், ட்ராங்கிள் லாவில் கண்டுபிடிக்கலாம், லாமீஸ் தியரத்தில் கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ பேரலகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இதுக்கு பேரலாக ஒரு லைன், கீழே இருக்கிறதுக்கு பேரலாக ஒரு லைன். அப்போ கம்ப்ளீட் த பேரலகிராம் லைக் திஸ். இது P வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அதுவும் P வெக்டர் தான். இது வந்து Q வெக்டர், சேம் டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட். அப்போ இது Q வெக்டர் தான். நமக்கு R கண்டுபிடிக்கணும். Pக்கும் Qக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்ன? தீட்டா. Pக்கும் Qக்கும் நடுவில் ஆங்கிள் தீட்டா. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, இது Pயோட டைரக்ஷனாக போயிட்டுருக்கு, இந்த ஆங்கிள் தீட்டா. இதை மேலேருந்து ட்ராப் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட் எம்னு வச்சுக்கலாம். இது O, இது OPA வச்சுக்கலாம். OQ இது வந்து Bன்னு வச்சுக்கலாம். இது C அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று தெரியுதா? என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது அப்படின்னா, ஓலேருந்து நேராக இது வரைக்கும் போயிட்டு அப்படி நேராக மேலே போயிட்டு அப்படி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது. ஓகே, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரம் இது ஹைபாட்டினியூஸ் தான் நம்ம ஆர். அப்போ ஆரை கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரம் நம்ம போடணும். ஓகே, போடலாமா? ரைட், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 3 டைப்.
இப்போ நம்ம நாலாவது டைப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎம்சி அதை எடுத்துக்கிறோம். அதில் போயிட்டு ஓசி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். ஓசி ஸ்கொயர் தான் ஆர் ஸ்கொயர். ஓஎம்னா பி ப்ளஸ் சம்திங். ஓகே, இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் நேற்று சொல்லி கொடுத்தேன். இது Q, இது தீட்டா, இது அட்ஜசன்ட் சைடு, அப்போ இது Q காஸ் தீட்டா, இது ஆப்போசிட் சைடு, அப்போ Q சைன் தீட்டா இல்லையா? ஸோ Q இங்கே இருக்குது, தீட்டா இங்கே இருக்குது, இது எதிர்பக்கம் Q சைன் தீட்டா, இது Q காஸ் தீட்டா. யாருக்காவது இது புரியலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் போதும். சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதுனா போதும். இந்த தீட்டாவுக்கு சைன் தீட்டானா இந்த சைடு பிசி நீங்கள் எழுதுவீங்க, டிவைட் பை ஹைபாட்டினியூஸில் இந்த ஏசி எழுதுவீங்க. ஓகே, பிசினா என்ன பண்ணணும்? பிசி தெரியல என்னென்னு. ஏசினா என்ன? Q, அவ்வளோதான். அப்போ பிசிங்கிறது என்ன அப்படின்னா Q சைன் தீட்டா. ஓகே, புரியுதா? அதே மாதிரி தான் இது காஸ் தீட்டா எழுதுனா இது எழுதிடலாம். ஓகே, அப்போ இந்த காம்போனண்ட் வந்து Q சைன் தீட்டா, இந்த காம்போனண்ட் வந்து Q காஸ் தீட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது ரெண்டும் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் அந்த இதுக்கு வாங்க, ஓஎம் ஸ்கொயர். ஓஎம் ஸ்கொயர்னா என்ன சொல்லுவீங்க? ஓஏ ப்ளஸ் ஏஎம், பி ப்ளஸ் Q காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். எம்சி ஸ்கொயர் அப்படின்னா Q சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா ப்ளஸ் Q ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் Q ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதில் காமனாக நீங்கள் வந்து Q ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, அது தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு, பி ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஸோ இதுக்கு பேர் தான் parallelogram law of vectors. ஓகே, யூஸிங் திஸ் we are going to do some problems. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, நான் இப்போ அடுத்ததுக்கு போகிறேன். இப்போது ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். பி ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஓகே, சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். டூ ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருக்குது, நடுவில் 60 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்குது. அப்போ இந்த பேரலகிராத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டயகனல் தான் நமக்கு ரிசல்டன்ட். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலாக்கு போகிறோம். ஸோ த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F, அனதர் ஃபோர்ஸ் இஸ் F, அனதர் திங் இஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் 2FF இன்ட்டு காஸ் 60. வாட் இஸ் காஸ் 60? 1/2. அப்போ இங்கே வந்து F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர், மறுபடியும் இங்கே ஒரு F ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து ரூட்டுக்குள்ளே 3F ஸ்கொயர் வருது. ஸோ த ஆன்சர் இஸ் √3 into F. இந்த diagonal வந்து √3 into F. Another thing you should know, the diagonal will be along the angular bisector. இந்த பக்கம் 30 டிகிரி, இந்த பக்கம் 30 டிகிரி, கரெக்டாக நடுவில் இது போகும். ஸோ இதே மாதிரி நம்ம FF 60 பார்த்த மாதிரி FF 90, FF 120 அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேயா? இப்போ சப்போஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல், நடுவில் 90 டிகிரி இருக்குது. அதாவது ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, நடுவில் 90 டிகிரி இருக்குது. அப்போ டயகனல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுதான் ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் வில் பி √2F. √2F. இதே மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா காஸ் 90 0 வந்துடும், ரூட்டுக்குள்ளே √2F அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை போட்டு பார்க்கலாம். அடுத்தது FF 120. அப்போ காஸ் 120ங்கிறது -1/2. அதை போட்டு காமிச்சிட்றேன். ஸோ ரிசல்டன்ட் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ
cos 120 அப்படின்னு போடணும். இப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் எஃப் ஸ்கொயர் வருது. எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் கேன்சல். அதனால resultant is equal to root of f square. The resultant is equal to f. ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சா புரியும். இது வந்து f 120 டிகிரியில் இது ஒரு f. இப்போ இந்த ராம்பஸை நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு தென் டயகனல் நம்ம போட்டோம்னா இந்த டயகனல் எப்படி இருக்குது அப்படின்னா டயகனல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு f. கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே 60 டிகிரி வரும், இங்கேயும் 60 டிகிரி வரும், மொத்தம் 120. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா parallelogram law of vectors பார்த்துட்டு some special cases. This is for doing the problems faster, shortcut நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ப்ராப்ளம்க்கு நம்ம போகலாம். ப்ராப்ளமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நமக்கு ஹைட் ஆஃப் த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் தேவைப்படும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் நீங்கள் வந்து வாட் இஸ் sin 60 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். sin 60 na √3/2. therefore height of equilateral triangle na √3/2 a. You should know this formula for finding the height. Another thing, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு பேர் மீடியன். ஓகே, நம்ம ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி கோடு போட்டோம்னா அதுக்கு பேர் ஆங்குலர் பைசெக்டர். ஆங்குலர் பைசெக்டர். மிட் பாயிண்டில் ஒரு பர்பண்டிகுலர் போட்டோம்னா அதுக்கு பேர் பர்பண்டிகுலர் பைசெக்டர். இந்த இடத்துல ஒரு பர்பண்டிகுலர் போட்டோம்னா அதுக்கு பேர் ஆல்டிடியூடு. இந்த மாதிரி 4 விஷயத்தில் நம்ம இப்போ மீடியன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் சென்ட்ராய்டு. ஸோ நமக்கு ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர் தேவையில்லை, சென்ட்ராய்டு தேவைப்படுது. சரி, சென்ட்ராய்டு அப்படின்னா ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளில் மீடியன்ஸ் 1 போட்டுட்டேன், மீடியன்ஸ் 2, மீடியன் 3 போட்டேன்னா அதெல்லாம் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் சென்ட்ராய்டு. ஏபிசிங்கிறது ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ங்கிறப்ப ஆல் ஆங்கிள்ஸ் வில் பி 60 60. இது கரெக்டாக ரெண்டாக பிரிக்கும். ஏன்னா ஆங்குலர் பைசெக்டர் இஸ் த மீடியன். அது மாதிரி வரும். சரி, இது சென்ட்ராய்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இட் டிவைட்ஸ் த மீடியன் இன் த ரேஷியோ 2:1. இந்த ஏஜி பை மிட் பாயிண்ட் டிஇஎஃப் வச்சுக்கலாம். ஏஜி பை ஜிடி அப்படிங்கிறது 2/1. இதை நான் 2x அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அந்த 2x + x ஏஜி ப்ளஸ் ஜிடி அப்படிங்கிறது அந்த ஃபுல் லெங்த் ஏடி. அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? 2x + x = h, 3x = h, x is equal to h/3. You understand? What is x? Distance of the centroid from the side, அது x. Distance of the centroid from the vertex, அது எவ்வளவு? 2x. அப்போ நம்ம ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த மீடியன்ஸ் இப்படி மீட் பண்ணுது அப்படின்னு வச்சிட்டோம்னா டிஸ்டன்ஸ் ஏஜி, பிஜி, சிஜி இதெல்லாம் அதுக்கு பேர் ஆர். ஆருங்கிறது என்ன?
distance of the centroid from the vertex அது 2x. அப்போ 2 into h by 3. ஹெச்ங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஹைட் ஆஃப் ஈக்குலாட்ரல் ட்ரையாங்கிள் √3 by 2a. அப்போ இதுக்கான ஆன்சர் a by √3. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி நோ r is equal to a by √3. ஹெச்ங்கிறது எக்ஸுங்கிறது இதை ரெண்டால் டிவைட் பண்ணோம், a by 2√3. ஓகே, இதை கொஞ்சம் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டால் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம போட முடியும், உங்களுக்கு புரியும். ரைட், நீங்கள் எழுதியிருப்பீங்க. நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தை போடலாம். இந்த போர்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் ஏஏஏ. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் Q? இந்த Qவில் என்ன ஃபோர்ஸ்? ஓகே, லெட்ஸ் see. இங்கே இருக்கிற சார்ஜ் ப்ளஸ் Q, இங்கே இருக்கிறது மைனஸ் Q. என்ன பண்ணோம்? அட்ராக்ட் பண்ணோம். அட்ராக்ட் பண்ணோம். F அப்படின்னா என்ன? K Q into Q, Q ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர். புரியுதா? K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர். இந்த இடத்துல ப்ளஸ் 2Q இருக்கு. இது வந்து இந்த Q என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். இந்த சைடு A, இந்த சைடும் A தான். டிஸ்டன்ஸ் வந்து சேம், ஆனால் இந்த சார்ஜை விட இது 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா K into Q into 2Q by A ஸ்கொயர். அப்போ எவ்வளோங்க இருக்கும்? 2 டைம்ஸ் F. அப்போ இந்த ஃபோர்ஸ் 2 டைம்ஸ் F. இது F, இது 2F. இந்த ஆங்கிள் எவ்வளவு? ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு? இந்த ஆங்கிள் 120 டிகிரி. அப்போ சொல்லுங்கள், F அப்புறம் 2F அப்புறம் 120 டிகிரி. இதுக்கு என்ன பேரலகிராம் லா? பேரலகிராம் லா என்ன சொல்லுது? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா. நான் எழுதுறது உங்களுக்கு தெரியுதா? ஃபார்முலாவை சொல்லிக்கிட்டே எழுதுகிறேன், ஆனால் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிட்டு இருக்கேன். அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் திஸ்? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு F ஸ்கொயர், இது ஒரு 4F ஸ்கொயர், இது வந்து ஒரு -2. 5 - 2னா 3F ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வருது? √3F. எஃப்னா என்னன்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம், தட் இஸ் KQ ஸ்கொயர் பை A ஸ்கொயர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் √3 KQ ஸ்கொயர் பை A ஸ்கொயர். தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆன் ப்ளஸ் Q. ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q அப்படின்னா அது எப்படி போடுறது நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆன் 2Q அப்படின்னா எப்படி போடுறது அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அட்ராக்ட் பண்ணது F, இதுவும் அட்ராக்ட் பண்ணது 2F. அப்போ F இப்படி இருக்குது, 2F இப்படி இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் 60 டிகிரி இருக்குது. அப்போ இதே மாதிரி F 16 வருது, -1/2க்கு பதிலாக +1/2 வரும். அப்போ 4 5 + 2 7 ஆயிரும். அப்போ இதுக்கு √7 into KQ ஸ்கொயர் பை A ஸ்கொயர் அப்படின்னு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஆன்சர் வரும். ஓகே, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நான் போகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன், எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தரத்துக்கு 2 தரம் ப்ளே பண்ணி அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் ஒரு கணக்கை நீங்கள் பார்த்த பிறகு மறுபடியும் இன்னொரு தரம் நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதா, போட தெரியுதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அப்போ வந்து ரொம்ப நல்லா ஆழமாக படித்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யூ ட்ரை திஸ் சம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, இது வந்து 3 மைக்ரோ கூலும் -1 மைக்ரோ கூலும்
ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும். இது வந்து இங்கே இருக்கிறது 1 கூலும். அப்புறம் சென்ட்ராய்டில் இருக்கிறது ப்ளஸ் 1 மைக்ரோ கூலும். இதில் என்ன ஃபோர்ஸ்னால் யார் ஃபோர்ஸ் கொடுப்பா? இது கொடுக்கும், இது கொடுக்கும், இது கொடுக்கும், இது கொடுக்கும். 4 ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. 4 பேரும் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. இதில் நம்ம வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 1 கூலுமை இந்த -1 கூலும் இப்படி அட்ராக்ட் பண்ணுது எஃப். இந்த 2 என்ன பண்ணுது? 2 வந்து ரிப்பெல் பண்ணுது. இந்த 1 கூலுமை ரிப்பெல் பண்ணுது. அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2f. அது புரியுதா? இல்லாட்டி நான் இப்போதைக்கு இதை f1 f2ன்னு பேர் வச்சுக்கிறேன். The side of the triangle is 3 centimeter. ஓகே, அப்போ இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 3/2 சென்டிமீட்டர். இது வந்து அதே மாதிரி 3/2 சென்டிமீட்டர். கரெக்டாக? இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இது வந்து ஏ. அப்போ இது எவ்வளவு? a/2. இது a/2. இது எவ்வளவு? h. சென்ட்ராய்ட்லேருந்து இருக்கிற தூரம் இருக்கே, சென்ட்ராய்ட்லேருந்து இருக்கக்கூடிய தூரம் அது எவ்வளவு? x. இதெல்லாம் புரியுது இல்லையா? அதனால் 3 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 3/2 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நவ் லெட் அஸ் கால்குலேட் த ஃபோர்ஸ் F1 அண்ட் F2. கால்குலேட் பண்ணலாம். F1ங்கிறது 1 கூலுமுக்கும் இந்த -1 மைக்ரோ கூலுமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ 9 × 10⁹ ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் divided by the distance square. 9/4 10⁻⁻4. அந்த by 4 மேலே எழுதிக்கிறேன். ஓகே, 9 கேன்சல். இது மேலே வந்தால் இது வந்து 3 7 வருது. 4 × 10⁻7. கரெக்டாக இருக்கா? 9 இருக்குது. -4 மேலே வந்தால் +4. இங்கே -6 இருக்குது. அப்போ இது வந்து 13ல் 6 போச்சுன்னா 7. இப்போ F2ங்கிறது என்ன சொல்லுங்கள்? F2ங்கிறது the force between 2 and 1. 9 × 10⁻9. இது 2 மைக்ரோ கூலும். அடுத்தது 1 divided by same distance 9/4 10⁻⁻4. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 8 × 10⁻7. இதை போல் இது 2 டைம்ஸ் வரும்னு நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது. இது Q அப்படின்னா இது 2Q, சேம் டிஸ்டன்ஸ். அதனால் அந்த ஃபோர்ஸ் டபுளாக தான் இருக்கும். கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம். 8 × 10⁻7. இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அதுக்கு பேர் RX. RXங்கிறது ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட்னா 4 2 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 × 10⁻7 நியூட்டன். இது ஹரிசாண்டல் காம்போனன்ட். வர்டிக்கல் காம்போனன்ட் என்னன்னா, இந்த ஃபோர்ஸ், இந்த சார்ஜ் வந்து இதை புஷ் பண்ணும், இந்த சார்ஜ் இதை புஷ் பண்ணும். அது ரெண்டையும் நம்ம சேர்த்து அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது வர்டிக்கல் காம்போனன்ட். ஓகே, இது பார்த்துக்கிறேன். 3 1 1 கீழே போடுமா? இது கீழே போயிடுவோம். ஓகே, லெட் அஸ் டூ திஸ் நவ். இப்போ இந்த 3க்கும் இந்த 3 இந்த 1 இப்படி புஷ் பண்ணுது. இதை F3ன்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த 1 இப்படி புஷ் பண்ணுது. அதை F4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம F3 F4 கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? Y காம்போனன்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் கிடைக்கும். சரி, F3னா அந்த மேலே இருக்கக்கூடிய சார்ஜுக்கும் 9 × 10⁻9 வந்துருச்சு. மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் 3 மைக்ரோ கூலும். த ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும் டிவைடட் பை h. ஒரு ட்ரையாங்கிளுடைய ஹைட் √3/2a. √3/2aங்கிறது 3 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்டுங்கிறது 3√3/2 சென்டிமீட்டர். கீழே என்ன வருது? h² வருது. அந்த h²னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன போடுவீங்க? 9 3 கீழே ஒரு 4 சென்டிமீட்டர் 10⁻⁻4. ஓகே, ரைட். நவ் என்னென்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிக்கலாம். 9 3 கேன்சல் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 10⁻7. இப்போ நான் வந்து F4 கண்டுபிடிக்க போகிறேன்.
F4ங்கிறது என்ன அப்படின்னா க்ரீன் கலர், இதுக்கும் நடுவில் இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன? எக்ஸ். எக்ஸ்னா எவ்வளவு? h/3. ஹெச்சை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? √3/2 சென்டிமீட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வாட் இஸ் F4 அப்படின்னா 9 × 10⁹. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் 1 மைக்ரோகூலும், இது ஒரு 1 கூலும் டிவைடட் பை x இஸ் √3/2 சென்டிமீட்டர். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, அந்த 2 மேலே போச்சு 4, 2 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 10⁻⁻4. இப்போ இந்த 3 இங்கே கேன்சல், 3 4 3 12, 12 × 10⁻7. நம்ம இந்த F3 F4 ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 + 12 is 16. That's 16 × 10⁻7. சரி, ஹரிசாண்டல் காம்போனன்ட் இங்கே இருக்குது, வெர்டிக்கல் காம்போனன்ட் இங்கே இருக்குது. அப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்க, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பர்பண்டிகுலராக போயிட்டுருக்கு. அப்போ ரிசல்டன்ட்டுங்கிறது பீத்தாகரஸ் தியரம், அதாவது √12 × 10⁻7 இதுக்கு ஸ்கொயர், அது என்னது 16 × 10⁻7 அதுக்கு ஸ்கொயர். ஸோ என்ன ஆன்சர்? 20 × 10⁻7. அது எப்படி சார் படக்குன்னு போட்டீங்க அப்படின்னா, படக்குன்னு எப்படி போட்டேன்னா 3 4 5 அப்படிங்கிறது பித்தகோரியன் ட்ரிப்ளெட். ஒரு ட்ராங்கிளில் 3 இருக்குது, 4 இருக்குது, சைட்ஸில் இருக்குன்னா ஹைபாட்னஸில் 5 வரும். இதை அப்படியே 4ஆல் பெருக்குனீங்கன்னா 12 16, அப்போ என்ன ஆன்சர் வரும்? 20. இந்த 10⁻7 காமனாக வெளியில் வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. சப்போஸ் வாட் இஸ் த வெக்டர் நொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தால், ஆர் வெக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? RX I cap, RY downwards -J cap. அந்த மாதிரி சொல்லுவோம். இதில் கூட காமனாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 4 × 10⁻7 காமனாக எடுத்தோம்னா 3I cap -4J cap அப்படின்னு R வெக்டர் வருதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா இங்கே 5 வரும், 5 × 4 20, இந்த நம்பர் மறுபடியும் வந்துடும். ஓகே, இந்த கணக்கை கொஞ்சம் நீங்கள் எழுதிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே, அடுத்து வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இது ஒரு ஸ்கொயர், இதில் வெக்டர் ரெசல்யூஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரலகிராம் லா சொல்லியிருக்கேன். இந்த கணக்கை நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் இங்கே +√5 மைக்ரோகூலும், இங்கே +√5 மைக்ரோகூலும். இங்கே என்ன இருக்குது? 5 மைக்ரோகூலும், இங்கே ஒரு 5 மைக்ரோகூலும். இந்த ஸ்கொயர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இங்கே மிட் பாயிண்ட் எடுக்கிறோம், அதனால் இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர். இங்கே இருக்கிற சார்ஜ் 1 மைக்ரோகூலும். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் திஸ்? இந்த சார்ஜில் என்ன ஃபோர்ஸ்? சி, இந்த 5 மைக்ரோகூலும் 1 சென்டிமீட்டரில் இருக்குது, இந்த 5 மைக்ரோகூலும் 1 சென்டிமீட்டர் இருக்குது. இது இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல், ஆப்போசிட், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 forces ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு P - Qன்னு போடுவோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல, அப்போ ஆன்சர் 0 வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஆனால் we should not forget this, இங்கே இருக்குல்ல, இது ரெண்டும் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கலாம். Now again I draw the square. இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது +√5 மைக்ரோகூலும், இங்கே ஒரு +√5 மைக்ரோகூலும் இருக்குது. இந்த இடத்துல 1 மைக்ரோகூலும் இருக்குது. இப்போ இது 2 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா, √4 + 1
that is equal to root 5 centimeter in the distance. அதே மாதிரி தான் இதுவும், இது 1 இது 2, அப்போ இது என்னது root 5. அப்போ இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்கும், இது கொடுக்குற ஃபோர்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த சார்ஜஸ் இப்படி இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் ஈக்குவலாக இருக்கும்? சார்ஜ் ஈக்குவலாக இருக்குது, டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அந்த ஃபோர்ஸ் எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து 9 × 10⁹. ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் root 5 மைக்ரோ கூலும், அப்புறம் அங்கே ஒரு 1 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோவும் சேர்ந்து 10⁻⁻12 டிவைட் பை root 5 சென்டிமீட்டர் 5 × 10⁻⁻4 இந்த மாதிரி வருது. அப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 9 √5 by 5 into 10 பவர், இது 13 10, இங்கே ஒரு 10 அப்படி வருது. ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆங்கிள் நமக்கு தெரியல. அப்போ எப்படி அதை சால்வ் பண்ணுறது? 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒன்று வெக்டர் ரெசல்யூஷன். வெக்டர் ரெசல்யூஷன் அப்படின்னா வெர்டிக்கல் காம்போனன்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் நீங்கள் எடுக்கணும். இந்த ஆங்கிளுக்கு பேர் நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். வாட் இஸ் திஸ் தீட்டா? இதுதான். அப்போ இந்த ஆங்கிள் அதுவும் அதே ஆங்கிள் தான் தீட்டா. ஏன்? tan தீட்டா 1/2, இங்கேயும் tan தீட்டா 1/2. ஸோ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எஃப்க்கு ஒரு காம்போனண்ட் எஃப் காஸ் தீட்டா, இங்கே ஒரு காம்போனண்ட் எஃப் சைன் தீட்டா, இதுக்கு அதே மாதிரி எஃப் காஸ் தீட்டா, இந்த பக்கம் ஒரு காம்போனண்ட் எஃப் சைன் தீட்டா. இந்த எஃப் சைன் தீட்டா எஃப் சைன் தீட்டா ஆப்போசிட், ஈக்குவல், கேன்சல் ஆயிடுச்சு. இந்த எஃப் காஸ் தீட்டா ரெண்டுமே மேலே போகுது, அதுதான் ஆடப் ஆகுது. அப்போ நமக்கு வந்து வாட் இஸ் த ரிசல்டன்ட் அப்படின்னா 2f காஸ் தீட்டா 2 into what is f, இதை இங்கே கட் பண்ணிடுங்க 2, இட் இஸ் 2 into fங்கிறது 18 √5. காஸ் தீட்டா எவ்வளவு அப்படின்னா தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ் 2/√5, அப்புறம் √5 இஸ் கேன்சல் 36 into 2 72 Newton இஸ் த ஆன்சர். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ரிசல்டன்ட் இஸ் கிவன் பை த parallelogram law p² + q² + 2pq. pங்கிறது f, qங்கிறது f, 2pq. காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக 2 தீட்டா, புரியுதா? காஸ் 2 தீட்டா. ஓகே, இது f² + f², 2f² cos 2 தீட்டா. ஓகே, 2f² இருக்கு ப்ளஸ் 2f² இருக்கு cos 2 தீட்டா. இந்த cos 2 தீட்டாவுக்கு நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே வரணும். ஓகே, இதை எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆன்சர் மட்டும் வச்சுக்கிறேன், ஸோ தட் சேம் ஆன்சர் வருதான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். cos 2 theta cos 2 theta அப்படின்னா 2 cos square theta -1. cos thetaங்கிறது என்ன? இங்கே 2. cos thetaனா adjacent side by hypotenuse 2/√5 ஸ்கொயர். ஸோ 2 into இது எவ்வளவு? 4/5. அப்போ 8/5 -1 3/5. cos 2 theta is 3/5. So 2f² plus 2f² 3/5. இப்போ இதை வெளியில் எடுக்கிறேன் நான். எதை? எஃப்பை வெளியில் எடுத்துக்கிறேன். ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 2 + 6/5. ஸோ 16/5. f into root of 16/5. f எவ்வளவு? fங்கிறது எவ்வளவு அழிச்சிட்டோம். ஓகே, fங்கிறது என்ன நம்ம போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
Fங்கிறது the force between these two charges, that is 9 into 10 power 9 into the charge root 5 microcoulomb into 1 microcoulomb divided by root 5 centimeter square. So the answer is 9 into root 5 by 5 into 10. Cancel this, 18 root 5. Okay, right. இப்போ இந்த இடத்துல Fக்கு பதிலாக 18 root 5 போட்டு root 16க்கு 4 போட்டு கீழே ஒரு root 5 போட்டோம்னா 18 into 4 72. The same answer we are getting. This is another method. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 கணக்கு நம்ம கூலும்ஸ் லா, த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், அது போட்டுட்ருக்கோம். அடுத்த கணக்கு நம்ம வரலாம். ஏபிசி ஆர் 3 ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ். ஏபிசின்னு ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற சார்ஜ் 3Q, இதில் 3Q minus Q. They are at the corners of an equilateral triangle. இது 3Q, இது 3Q minus Q. The force on C is F1. இதில் வர்ற ஃபோர்ஸ் வந்து F1. Cயில் என்ன ஃபோர்ஸ் வருது? இதை அட்ராக்ட் பண்ணுது ஃபோர்ஸ். அந்த மைனஸ் Qவை இது அட்ராக்ட் பண்ணுறது எவ்வளவு அப்படின்னா சேம் ஈக்குவல் சார்ஜ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதுவும் F தான். இது நடுவில் ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ எஃப் 60 டிகிரினா என்ன ஷார்ட்கட் நம்ம படிச்சிருக்கோம்? த ரிசல்டன்ட் இஸ் √3F. அதுக்கு பேர் F1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ எஃப். எஃப்ங்கிறது என்ன? K இன்டூ 3Q into Q divided by side of the triangle square. K into Q1 Q2 by A square. ஓகே, இதுதான் நம்மளுடைய F1. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, C is brought in touch with B. C வந்து Bயை டச் பண்ணுது. அப்போ ரெண்டுக்கும் ஆவரேஜ் நம்ம எடுக்கணும். அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் 2Q, பாதி பாதி QQ, இங்கே 3Q. C is brought to touch B and then placed at the centroid. C is placed at the centroid. இங்கே Aல 3Q இருக்கு, Bல Q இருக்கு, சென்ட்ராய்டில் C இருக்கு, Q இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் ஆன் C எவ்வளவு? அதுக்கு பேர் F2. ஓகே, ஃபோர்ஸ் ஆன் C என்ன அப்படின்னா, இந்த Q வந்து இந்த Qவை ரிப்பல் பண்ணோம். ஓகே, F. இந்த 3Q இதை ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3F. 3Q ரிப்பல் பண்ணுறது 3F. ரைட். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மீடியன்ஸ் நம்ம வரைகிறோம். இது ஒரு மீடியன், இது இன்னொரு மீடியன், இது இன்னொரு மீடியன். அப்போ 360 டிகிரிஸ் வந்து 1 2 3 4 5 6 6 ஈக்குவல் பார்ட்ஸாக இது வந்து பிரியுது. அப்போ ஈச் ஆங்கிள் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 60 டிகிரி. அது மாதிரி இன்னொரு மீடியனை நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு 60, இது ஒரு 60. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? 120. அப்போது F 3F 120. சரி சார், அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா √P² + Q² + 2PQ cos θ. அப்போ இந்த 2 இங்கே கேன்சல் ஆகுது. ஓகே, அப்போ 9 + 1 10 F², இங்கே ஒரு -3 F². அப்போ இது வந்து √7F. இது வந்து ரிசல்டன்ட்டுக்கு பேர் F2. அந்த Fங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள இது √7 KQ²/R². இந்த சென்ட்ராய்டு இருக்கக்கூடிய தூரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா,
இதுக்கு பேர் ஆர். அந்த ஆறுங்கிறது எவ்வளவு அப்படின்னா a/√3. அப்போ ஆர் ஸ்கொயர்னா என்ன? a²/3. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக a²/3 நம்ம போடணும். ஸோ √7 kq², இது a²/3. அந்த 3 வந்து மேலே எழுதிக்கலாம். ஃபைனலாக கேள்வி என்ன சார் அப்படின்னா f1/f2. f1 அப்படின்னா இது இருக்குது, √3, இங்கே ஒரு 3 இருக்குது, 3√3 kq² a² இருக்குது. இங்கே 3√7 kq² அதை பார்க்கும்போதே நமக்கு k 3q² a² எல்லாம் கேன்சல் ஆகிடுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ கேன்சல் ஆகாமல் மீதி என்ன இருக்குது அப்படின்னா f1ல் ஒரு √3, f2ல் ஒரு √7 பாக்கி இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு கணக்கு, அதையும் கொஞ்சம் கவனிச்சிருங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? இது இன்ஃபினிட் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் வரிசையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஆரிஜினில் x is equal to 0ல் வந்து யூ ஹவ் காட் 1 milli-coulomb at the origin. இங்கே x is equal to 1, x is equal to 2, x is equal to 4, x is equal to 8, etc. up to infinity. இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா 1 microcoulomb. இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இதில் என்ன ஃபோர்ஸை கொடுக்கும்? இந்த சார்ஜ் இதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் F1, இந்த சார்ஜ் ரிப்பல் பண்ணும் F2, அடுத்த சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ் F3. அது மாதிரி இன்ஃபினிட்டி சார்ஜஸ் ஆர் தேர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? இதுதான் கேள்வி. அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரி F1னா என்ன வரும் அப்படின்னா K இன்ட்டு, இதுக்கு Q0 அப்படி பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு Q அப்படி பேர் வச்சுக்கிறேன், K இன்ட்டு Q0 இன்ட்டு Q டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் F1. அடுத்தது F2 அப்படிங்கிறது என்ன? K இன்ட்டு Q0 இன்ட்டு Q டிவைட் பை அந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 மீட்டர். அடுத்து F3 அப்படிங்கிறது என்ன? K இன்ட்டு Q0 இன்ட்டு Q பை 4² 16. அது மாதிரி அது 64. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? K இன்ட்டு Q இன்ட்டு Q0 வெளியில் எடுத்துட்டு 1 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போகும். இது ஒரு இன்ஃபினிட் சீரீஸ். இன்ஃபினிட் சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதை ஒரு ரேஷியோவால் பெருக்கிறோம், ஒரு ஆறால் பெருக்கிறோம், மறுபடியும் இது ஆறால் பெருக்கிறோம், மறுபடியும் அதே நம்பரால் பெருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இந்த ஏங்கிறது நீங்கள் 1ன்னு வச்சுங்க, ஆறுங்கிறது 2ன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1 போடுவீங்க, இது 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க 2, மறுபடியும் அதை போய் இதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க 4, மறுபடியும் அதை இதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க 8. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் nth டேர்ம் எது? இது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா A, செகண்ட் டேர்ம்னா AR, nth டேர்ம்னா என்ன? AR⁻n−1 nth டேர்ம். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னா A ப்ளஸ் A, அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், nth டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் A, AR² அது மாதிரி AR⁻n−1. அப்போ A இன்ட்டு 1 + R + R² + எக்ஸெட்ரா + R⁻n−1.
இப்போது 1 + x + x² + x³ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் 1 - x⁴/1 - x அப்படின்னு போடுவேன். சார் அது எப்படி சார் கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னா இதை கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிப்பார். 1 - x பெருக்கணும்னா 1 பெருக்குனா 1 + x + x² + x³ வந்துடும். -x பெருக்கினீங்கன்னா -x - x² - x³ - x⁴ வந்துடும். அப்போ மொத்தத்தில் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். x³ இஸ் கேன்சல், -x² + x² இது கேன்சல். ஆன்சர் என்ன வருது? கரெக்டாக 1 - x⁴ வருது. புரியுதா? அது மாதிரி இப்போ 1 + x + x² + x³ + x⁴ + x⁵ அப்படிலாம் சொன்னால் என்ன சொல்லணும்? 1 - x⁴ (1 - x). அப்போ இது என்ன சார் சொல்லணும் அப்படின்னா 1 - r⁴n/1 - r. இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் நம்ம ஆறுங்கிறது மோர் தேன் 1லாம் எடுக்கலை. நம்ம இந்த இதில் எப்படி எடுத்திருக்கோம்னா r is equal to ஆறுங்கிறது லெஸ் தேன் 1 அப்படி எடுத்து இது போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இஃப் r is less than 1, what will happen? Sum of n terms is equal to a into 1 - r⁴n/1 - r. r is less than 1, what will be s infinity அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? a into 1 - r⁴ / r. ஒரு நம்பர் 1/2ன்னு இருக்குது, அது லெஸ் தேன் 1, அதுக்கு பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டால் 1/2⁻∞, தட் இஸ் 1/∞, தட் இஸ் 0. அதனால திஸ் டேர்ம் இஸ் 0. தேர்ஃபோர் த ஃபார்முலா இஸ் a into 1/1 - r. இதுதான் ஃபார்முலா. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா a into 1/1 - r. ஓகே, இதை ஒரு தரம் பொறுமையாக நீங்கள் எழுதிக்கணும். தென் கம் ஹியர். The sum is equal to k q q0. இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அது ஒன்று தான். a into 1/1 - r இந்த 1 - 1/4. இது 3/4. கீழே இருக்கிற 3/4 மேலே வந்தால் 4/3. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நம்ம இப்போ அந்த நியூமரிக்கல் வேல்யூலாம் அதில் போட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். How much is this? அப்படின்னா 9 into 10⁹. ஒரு சார்ஜ் எவ்வளவு? 1 மில்லி கூலும். இன்னொரு சார்ஜ் எவ்வளவு? 1 மைக்ரோ கூலும். இன்டு என்ன? 4/3. இந்த 3 எங்கே கட் பண்ணா 3. 4 into 3 12. ஸோ இது ஒரு 10⁻⁻9 + 9 கேன்சல். அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் 12 Newton. The resultant force is 12 Newton. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் ஒரே ஒரு கணக்கா? இல்லை எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, வெரி குட். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் வீடியோ. ஸோ என்னுடைய இன்டென்ஷன், மோட்டிவ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழையாக இருக்கவங்க, படிக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க பணம் இல்லாதவங்க, கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது, அவங்க பார்த்து படித்து பயன்படலாமே அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, செல்ஃப் ஸ்டடி பண்ணுற பசங்களுக்கு ஒரு லெக்சர் பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் இட், யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு வாட்ச் இட். யூ கேன் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் இட், யூ கேன் கிவ் அ தம்ஸ் அப். தேங்க்யூ.